நான் பட்டிமன்றம் காலத்துல இப்ப வரைக்கும் சரி நிஷா நல்லா இருந்தா நானும் நல்லா இருந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். அது சர்ப்ரைஸ் கொடுக்க போலான்னு சொன்னா அங்க சோறு ரெடியா இருக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா வெக்கம் கட்டவனே. எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தாண்டா லட்சியம். ரொம்ப டைம் தின்னுபிட்டு ஏய் நீ ஒரு டீசென்டான ஆர்டிஸ்ட்ங்கறத நிரூபி புரு சவுண்ட் வருது. சோரணியே இல்லாம சிரிச்சுட்டு இருக்கான் பாரு. போய் முதல்ல அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய வேலை தான் நம்ம வேலை. பௌர்ணமி அன்னைக்கு நீங்க நானும் இந்த ஊருக்கு வரவே முடியாது சொல்லு. என்ன 2 அம்மாவாசை வரக்கூடாதுன்னு அனுப்பி விட்டுருவாங்க. இதுக்கு மேல நீ பேச டங்கு வந்து போட உனக்கு படிப்பாளிங்கிறத 10 நிமிஷத்துக்கு வர நிரூபிக்கிறாயா? அது வேற ஒண்ணும் இல்ல, சோழர்கள் எழுதிய புத்தகம். ஐயா சோழர்கள் புத்தகம். கருப்பு ப்ராஜெக்ட் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நான் சூப்பரா இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நன்றி நன்றி. சோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் சர்ப்ரைஸ் பெருசாலாம் பண்ணிருக்க மாட்டேன். மாமாக்கு பண்ற சர்ப்ரைஸ் எல்லாம் அது எனக்கே சர்ப்ரைஸ் ஆகும். வெறுப்பா இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் அந்த மனுஷன். சோ அதனால இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சன் என் லைஃப்ல. நான் பட்டிமன்றம் காலத்துல இப்ப வரைக்கும் சரி நிஷா நல்லா இருந்தா நானும் நல்லா இருந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். எல்லாத்தையும் விட உண்மையா இருப்பாங்க. இன்ன வரைக்கும் நான் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு பர்சன். அது சர்ப்ரைஸ் கொடுக்க போலான்னு சொன்னா அங்க சோறு ரெடியா இருக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா வெக்கம் கட்டவனே. எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தாண்டா லட்சியம். சர்ப்ரைஸ் அக்கா எப்படி ஆகுறா அப்படிங்கறத பாக்குறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வேணா இந்த போறவள்ள வாங்கி தரேன். ஹோட்டல் இருக்கு பாரு, நீ வாடா கருவா பயலே. இதெல்லாம் ஓவர் நாக்கல். யாரா இவன்? ஏன்டா கூட்டி கார்ல ஏத்துனீங்க? கார்ல ஏறதுல டீ வேணும், பண்ணு வேணும், சோறு வேணும். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. என்ன கிஃப்ட் வாங்கிருக்கனே? சோழர்கள் இல்ல, சோழர்களுடைய வாழ்க்கை வரலாறு நீலகண்ட சாஸ்திரி அக்கா ரொம்ப நல்லா படிக்கும். தவறி கூட என் பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வராது. என்ன இந்த அவமானம் உனக்கு தேவையா? எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ், அப்புறம் ட்ரெஸ், நகைகள் அந்த மாதிரி வாங்கிடுவான். இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் வாங்கினா நீயே படிச்சு வீட்டுல வச்சுக்க. வழக்கம் போல போன் பண்ணி கதை படிச்சேன்னு சொல்லுவல்ல, அந்த மாதிரி சொல்லு, நானா யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன புத்தகம் படிக்கிறான்னு ஒரு நாள் கேட்டான். இந்த இறையன்பு புத்தகம்லாம் நல்லா இருக்கும், அதை வாங்கி சொன்னேன். போனவன் 1-2 வாங்க வேண்டியதானே. புத்தக கல்யாணத்துல பேச கூப்பிட்டுருக்காங்க, சிவகங்கையில 27 புத்தகத்தை வாங்கியிருக்கான். எங்க அம்மா போன் பண்ணி என்னடா இவன் 27 புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கான. அப்புறம் ஏதாவது ஒரு தகவல் கேட்டா நம்ம அதுல இருந்து சொல்லுவோமா? அது ஏன் இருக்கேடா, ஆனா அதுல தெரியலையே. அந்த புத்தகத்தை படிச்சாதான் உள்ள வச்சு படுத்த எப்படி மேல பார்த்தா எப்படி தெரியும். நேராக நேராக என் கண்ணு 2 செவந்துகிட்டே இருக்கு. சாப்பிட வந்தாச்சு. மீன் சாப்பாடு காலையிலேயே சாப்பிடல, ராத்திரி வேற விடிய விடிய நின்னது, கால் 2 முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சு. அதனால மீன் கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிடலாமே அப்படின்ட்டு. அப்ப ஒன்னும் பெரிய ஹெல்தி இல்லைங்க. கோல்டன் பிரான்ஸ், தந்தூரி ஃபிஷ், அப்படிதான். ஒன்னும் பெருசா ஹெல்த்தியாலாம் இல்லை. ஆனா என்ன சொனையா திங்கிறோம். இந்த நாட்டுக்கு சொனையா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் சாப்பிட வந்து தட்டு வந்திருக்கு, இன்னும் டிஷ் வரல. வந்தா சொல்றேன். என்ன 2 பேரும் லுக்கு? இந்த தட்டை மேல இருக்கும்போது பிச்சைக்காரி மாதிரி தெரியல. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். ஆமா, பட்டிமன்றத்துல 1500 ரூபாய் 500 ரூபாய் கேட்டுதான் இருந்தேன். உன் பேச்சுல திமிர் தெரியுது. நான் உங்ககிட்ட கேப்பக்கூழ் தான் ஃபர்ஸ்ட் வாங்கி குடிக்கலாமான்னு கேட்டேன். நீ தான் வேணாம், ஒரு வழியா லஞ்சு சாப்பிட்டு போவோம். இல்லன்னா நான் கேப்பக்கூழ குடிச்சிட்டு நெருப்புன்னு போயிட்டேன். யாரு செலிபிரிட்டியா? மாடு நல்லா கழனி தண்ணியா குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டு ரொம்ப டைம் தின்னுபிட்டு ஏய் நீ ஒரு டீசென்டான ஆர்டிஸ்ட்ங்கறத நிரூபி புரு சவுண்ட் வருது. சோரணியே இல்லாம சிரிச்சுட்டு இருக்கான் பாரு. சோ நல்லபடியா திருவண்ணாமலை வந்தாச்சு. அப்படி கண்ணை சொக்குமோ திருவண்ணாமலை வந்துருச்சுட்டாங்க. சரி நம்ம போய் முதல்ல அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய வேலை தான் நம்ம வேலை. மத்ததெல்லாம் அப்புறம் தான். எனக்கு தெரியல, நான் இது எப்படி அவ ரியாக்ட் பண்ணுவா, வெளியில போகணும் அயோக்கிய பண்ணலான்னு சொல்லுவாளா ஆளு முதல். அத என்ன பிரச்சனை மக்கள் இப்ப எங்கள்கிட்ட இப்ப நானா சரி பள்ளி நினைக்க நான் போய் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணா அப்பெல்லாம் பண்ண முடியாது. யாரையாவது வச்சு கேட்கணும். ஏன்னா வீட்டுல பேச்சாளர்கள் எல்லாம் ப்ரோக்ராம் போன போயிருவாங்க. ஆனா அண்ணன் அதுதான் பள்ளி அண்ணன் 100 தடவை கேட்டுச்சு, இசா நீ வாட்ட வாங்குற, அங்க போய் உக்கா இல்ல. நான் சொல்லிட்டேன், நீயாவது திருவண்ணாமலையானு போய் பிச்சை எடுக்க போயிருவேன். நான் எங்கெல்லாம் போவேன்? அடிவாரத்துல உட்காந்துக்கிட்டு ஆப்பத்திங்க வேண்டியதுதான். இருந்தாலும் நான் நம்பிக்கையோட சொல்லியிருக்கேன். இல்லனே நான் விசாரிச்சுட்டேன்,
அவங்க தங்கச்சி வீட்டுக்காரு அவங்க எல்லாரையும் வச்சு நான் கொஞ்சம் விசாரிச்சதுல இல்ல வீட்டுலதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ப முடியாதுன்னு எங்க அண்ணன் சொன்னாலும் வீட்டுலதான் இருப்பாங்க. நம்ம போய் அக்கா டப்ப அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸா பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு, இது என்ன பெரிய காமெடினா 49வது வருஷம் பிறந்தனால அவங்க பையன் என்கிட்ட 50வது வருஷம்னு சொல்லி நான் 50வது வருஷம் கேக்கெல்லாம் வேற ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணிட்டேன். அந்த அவமானத்தை வேற நம்ம ஒரு வருஷத்துல இருந்து நாங்க எக்ஸ்ட்ரா போட்டோம். அதெல்லாம் வந்து நம்ம இல்ல 49 தான் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வருவோம். திருவண்ணாமலை வந்திருக்கோம். திருவண்ணாமலையில ஸ்பெஷல் வந்து அண்ணாமலையார் தான். அதை தாண்டின ஸ்பெஷல் ஏதாவது இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தாலும் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது யூஸ் பண்ணுவேன். அண்ணாமலையார் வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். கிரிவலம் பயங்கர ஸ்பெஷல், அதுவும் எனக்கு தெரியும். அப்புறம் பாபா கோயில் ஒண்ணு இருக்கு இல்லனே, அங்க ஒரு அக்கா ஒரு தடவை கூட்டி போச்சு, அந்த ரோட்ல காமிச்சிட்டு இருந்தாங்க, அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் நரிவலம், நான் நடந்து போனா அது கிரிவலம் இல்லையா, நரிவலமா. 1 லிட்டர் பூச்சி மருந்து வாங்கி வாயில ஊத்தி விட்டு போய் சேர்ந்துடுறேன். இல்ல நாங்க 2 பேர் தான் வந்தோம். எங்களை பார்த்தா உனக்கு தம்பி மாதிரியா தெரியுது. சொல்லலையே அப்படின்னு அதை விட நான் கன்றாவியா இருக்கேன். என்னன்னா அக்கா வீட்டுக்கு போனோம்னா ஒரு காஃபியை குடிச்சிட்டு அவங்க தம்பிக்கு ராஜாவுக்கு போன் பண்ணா கேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம்க்கா அப்படின்னாங்க. கேக் எடுத்துட்டு வரீங்களா தம்பி, டெக்கரேஷன் எதுவுமே பண்ணலையா தம்பி அப்படின்னு. டெக்கரேஷன் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அப்படின்னாப்ல. அதே எப்படி டெக்கரேஷன் இல்லாம இருக்க முடியும்? அந்த இது மாதிரி ஒண்ணு வரும்லடா, பறக்கும் இல்ல அடிச்சோம்னா ஸ்ப்ரே. இது இன்னொன்னு அந்த ஒயிட் கலர்ல வேணாம், கேக்ல போட்டா இதாயிரும். வேணாம் அப்ப வேணாம், சாப்பிட முடியாது. ஆமாமா, நான் வந்து இந்த இப்படி வைப்போம்ல, இதெல்லாம் எங்க அக்காவுக்கு வச்சு விட்டுட்டு பலூனு, அவ வந்து ஒரு மாதிரி மகாராணி இப்படி எல்லாம் வச்சு விடுவோம். வச்சு விட்டு இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணி விட்டுறேன் நான். சோ வந்து நம்ம வந்து இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறோம், ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றோம், அவங்களுக்காக. எனக்கு தெரிஞ்ச மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரை காலையில முடியும் போது 3:30 மணி, நான் வீட்டுக்கு போகும்போது 4:30 ஆயிடுச்சு. அரௌண்ட் நான் தூங்குறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. திரும்ப 9 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சு இன்னைக்கு நான் இங்க வந்து இவ்வளவு நான் எஃபர்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி அவ எனக்கு கொடுத்த அந்த அன்பு, அவ எனக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை, அவ்வளோ லவ், அவ்வளோ கேரிங், இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவுதான் டயர்டா இருந்தாலும் நமக்காக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ல. அது மாதிரிதான் இவங்களும். அதனால நாங்க வந்து இப்ப என்னன்னா, நான் மட்டும் பலூன் ஊத முடியாது. நானா என் கூட சபினாலா இருந்தா ஊதுவா, தம்பி என்னைக்கு ஊத விட்டுருவோம். எங்க அண்ணன் நேரம் தூங்கிருப்பான்டா, இந்நேரம் பலன் எப்படிமா உடம்பு சரியில்லாதவன் எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. ஆனா அண்ணன் டிஸ்டர்ப் பண்ணா நம்மளே போய் இது பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே ஒட்டுறது வாங்கியா, நான் போய் ஹாப்பி பர்த்டேன்னு ஒட்டிட்டு அக்காவுக்கு வந்து அந்த பலூன் எல்லாம் ஊதி நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டு முடிஞ்சா குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் மாத்தோம், இல்லைன்னா கேக் கட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். நமக்கு டைம் ஆயிடுச்சு இல்ல, வந்ததே அவளை பாக்குறது தான். ஆனா எனக்கு பாருங்களேன், அந்த ஓடிடுச்சு டக்கு டக்குன்னு. சோ நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம வளர்ச்சியில நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வாழ்க்கை முழுக்க மறக்காம இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு நாள் உயரத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழும் போது, நம்ம வளரும் போது நம்ம கூட இருந்தவங்கள சின்னதா லைட்டா மறந்தாலும் இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது மாதிரிலாம் ஆனிச்சுனாலும் அது தப்பு, அது நல்லா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வளரும் போது என் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள ஒரு நாள் மறக்காம இப்ப வரைக்கும் வச்சுட்டே இருப்பேன். அதுதான் நான் வந்து என்னோட பிளஸ்ஸாவும் பாப்பேன் நானு. யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆக மக்களை நம்ம வந்து பலூன் எல்லாம் ஊதுவோம். நீங்க தெரியாது உன்னை பின்ன பிறந்தநாள் கொண்டாடினா தெரியும், எனக்கு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. சாரி, எனக்கு தெரியாது. ஐயோ, எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் எல்லா மனுஷன் ஹாப்பி பர்த்டே ஓட்டுறாங்க. இதுக்கே பயந்து வருது. முன்ன பின்ன இதெல்லாம் பண்ணிருந்தாதானே தெரியும். இப்ப என்ன பண்றோம்னா இப்பதான் ஹாப்பி பர்த்டே ஓட்டணும். ஆஹா, ஒரு மகா கலைஞர் நான் நிச்சயம் பாத்திருக்கேன். இந்த மகா கலைஞர் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல யாரோட தெரியுமா, மணவாளனுடைய மனைவியோட தான். கரெக்டா பிச்சு முறை வந்துச்சு. வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி பத்த வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல் அங்க வர கேரக்டர் எங்க போனாலும் ஒரு மஞ்ச பையத்து
அக்கா அண்ணன் கூப்பிடுது பாரு, ஏதோ சொல்ல வரான். இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. ஏய் 5 ரூபா மஞ்சு. ஏய் நாளா இங்க பாரு, நாளா செலவு பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் முடியாது. ஏய் அதையும் எடுக்கிற பாரு வெக்கம் இல்லாம. இல்லக்கா நான் எனக்கு என் புருஷனுக்கு என் பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் எடுப்பேன். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல அண்ணே 5 ரூபா கூட இல்ல, 3 ரூபானே. அண்ணே பை 2 கெட் 1னே. அடி அடி பாவி அக்கா, 2 வாங்கினா 1 ஃப்ரீனே. உனக்கு புரியலையா? உனக்கும் எனக்கும் வாங்கினா டிரைவருக்கு ஃப்ரீ. 250. பௌர்ணமி அன்னைக்கு நீங்க நானும் இந்த ஊருக்கு வரவே முடியாது சொல்லு. பௌர்ணமி அன்னைக்கு நாட் அலோடு. அது ஏன் தெரியுமா? திருவண்ணாமலைக்கு வர முடியாது. என்ன 2 அம்மாவாசை வரக்கூடாதுன்னு அனுப்பி விட்டுருவாங்க. இதுக்கு மேல நீ பேச டங்கு வார வந்து போட. உனக்கு இந்த ஒரு வார சோறு திங்கிறதுக்கு இவன்டெல்லாம் நான் எவ்வளவு அவமானப்பட வேண்டியதா இருக்கு தெரியுமா? அப்பதான் கிடையாது, நான் கொஞ்சம் வெள்ளையாயிட்டேன். போடா போடா போய் வேலை வெட்டி பாருங்க. நீ ஒரு குயின்கா. ஆக்சுவலி யாருன்னா பர்த்டே இல்ல, இந்த பர்த்டேகளை பெற்ற ஒரு பர்த்டே வாய்ப்பு. இது வந்து எங்க அப்பாவுக்கு தான் நம்ம ரொம்ப நேரமா பாவி சண்டால பைய நேரம் பார்த்து பழி வாங்குறான் ஐயா. ரெண்டரை மணில இருந்து இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு. இப்பதான் கொடுத்தாங்க, எனக்கே கொஞ்சமா தான் கிடைச்சிச்சு. எனக்கே கடைசியா தான் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் அவனும் கேட்க ரவுனி போடுது. அவ்வளவு வசதி இல்லை படிப்பாளிங்கிறத 10 நிமிஷத்துக்கு வர நிரூபிக்கிறாயா? அது வேற ஒண்ணும் இல்ல, சோழர்கள் எழுதிய புத்தகம். ஐயா சோழர்கள் புத்தகம். ஐயா எனக்கு படிப்பு வராது, இவங்களுக்கு தான் எல்லாம் வரும். அதாவது இருங்க, நான் பேசிக்கிறேன். நான் தான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு ஐயா ஐயா இது ஒரு வித்தியாசமான குடும்பமா இருக்குயா. விருந்தாளி எல்லாம் கிடையாதுங்கய்யா. இது என்ன ஐயா, ஒரு மட்டன் பீஸுக்காக உள்ள வச்சு அமைக்கி போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களேயா. தம்பி நல்லா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு. இல்ல நாங்க அப்பதான் என்னது காந்தி ஜெயந்தி ப்ரோக்ராம் போனதுல இருந்து பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இது என்ன அநியாயமா இருக்கு? நாங்க எவ்வளவு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயா 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 ஒரு நிமிஷம், ஒரு பூனையை மறந்துட்டேங்கய்யா. அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? என்ன சின்ன பிள்ளை தரமா இருக்கு. உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்த பாவத்துக்கு எங்களை உள்ள வச்சு அமைக்கிட்டு நீங்க பிரியாணி தின்னுட்டு இருக்கீங்க. ஏன் இல்ல சாப்பிட அதையும் பண்ணேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் விருந்தாளி, ஏன்னா மட்டன் பிரியாணி அப்பா தருவீங்க. அதான் பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிட்டே எங்க அப்பா முடிச்சுட்டா இருப்பா. இந்த ஊர்ல தால்ச்சா கிடையாது போல, இல்ல கத்திரிக்காய் ஏதோ பண்ணி கொடுத்துருவாங்க. மனசாட்சி இல்லாம ஒரு பிரியாணி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க அண்ணே. உங்களை கூப்பிடவே இல்லையா யாருமே?
எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டு பர்த்டேக்கு நாம ஒன்னா சாப்பிடுறோம். ஒருத்த நாள் பேச முடியாது. ஏன்னா பிரியாணி நம்ம ஊர்ல சீரக சம்பா தான். இது வந்து பெரிய வாசிப்பீங்க. நீங்க எல்லாம் எதுக்கு சாப்பிடுறீங்க? போங்க கீரை ஏதாவது பச்சை அம்மா திருட போங்க. என் கண்ணு முன்னாடியே வெஜிடேரியன் சாப்பிடுறீங்க. என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. கனியெல்லாம் கவலையே இல்லை. ஏதோ சாம்பார் வச்சா போதும். உண்மையாலே சாம்பார் போயிட்டீங்கன்னா சட்டியில சாம்பார் வச்சுட்டீங்கன்னா இவனும் பையனும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ ஒரு வழியா வந்து நம்ம திருவண்ணாமலை வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு மக்களே. நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறோம். அடிச்ச மேக்கப்ல பாதி போயிருச்சு. அது எதுக்குன்னா சிரிச்சு 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 ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சிரிச்சு வயிறெல்லாம் வலிச்சிருச்சு. அதனால நாங்க வந்து ஃபேமிலியோட விடைபெறுகிறோம். இரவு மணி எத்தனா 10 மணி 11 மணி. சேடா பழனி ஒரு 11 மணிக்கே வந்து அண்ணன் வந்து சேலம் சம்பாதிக்கிறதுக்கு போறாங்க. நான் திருச்சிக்கு என் வீட்டுக்கு போறேன். வசதி இல்லாத குழந்தை. இதெல்லாம் யூடியூப்ல போட்டு மாலை கட்டி சம்பாதிக்கிறேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம். எங்க ஃபேமிலியோட நாங்க பாய் யாரோட பிரியறது உங்களுக்கு வருத்தமா இருக்கு? சரவணன் சாரியா? இன்ட்ரா குடுக்குறேன். இருங்க மக்களே அவங்க இதுங்க எல்லாம் பொறாம புடிச்ச பக்கிங்க. ஒருத்தர் என் மேல உயிரா இருப்பாரு. அதை வந்து எல்லாம் வந்து என்னை உயிரை வாங்குறீங்க. நாங்க வந்து ஃபேமிலியா கிளம்புறோம். பாய்க்கா. அப்படியே நான் அப்படியே பாய் சொல்லிடுறேன் எல்லாருக்கும். இதான் அப்பா, அண்ணா, அண்ணி. இதான் அந்த சரவணன் சார். பாய் சார். பாய் சார். காட்டுவோம்ல. மரிக்கா, அம்மா, ராஜா. இவங்க வந்து பிளே பாய். அதாவது இவருக்கு வந்து இந்த திருவண்ணாமலையில ஏகப்பட்ட கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களாம். இவரோட வந்து இவரோட ஆசையே வந்து கோவால போய் ஆமா இங்க வந்து ராஜா அவங்களோட வைஃப். இவங்க வந்து எப்படின்னா சைலண்டா இருப்பாங்க. சம்டைம் குத்தி விட்டு போயிருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னையும் குத்திட்டு தான் போனாங்க. இதுதான் கனியக்கா, சரவணன் சாரோட ஒய்ஃப். உங்க வீட்டுக்கார காணோம்னா எங்க வீட்டுக்கு வராதீங்க. சன் டிவிக்காக எங்க அண்ணன். நாங்க ஃபேமிலியா விடைபெறுகிறோம். பாய் மக்களே. பேபி பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. கருப்பு ரோசா. நாளையில இருந்து அண்ணாவுக்கு எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா அப்படிதான் கேட்பாங்க. பாய் மக்களே, பாய்.